அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோவில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்தியாவினுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய அறைகள், அதனுடைய கதவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே ஒரு மர்மமான நிகழ்வு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பத்மநாத சுவாமி கோவில் பற்றிய இந்த கதவுகள் பற்றியும் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல்கள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்பவே கேட்பதற்கே மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பத்மநாத சுவாமி கோவிலுடைய கதவுகள் பற்றியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு அது முழுமையான தகவலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அந்த விஷ்ணு பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கோவில் பற்றி என்னென்ன தகவல்கள் தெரியும், அல்லது நீங்கள் இங்கே பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியம் என்ன? இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கிறது போலவே இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான மிகவும் ஒரு ஆச்சரியமான இந்த கோவில் பற்றிய உங்களுக்கு தெரிந்த தகவல்கள், நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் இவையெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உற்சாகம் டிவி நேயர்கள், உங்களுக்கு ஜோதிட பலன்கள் கேட்கணும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். சரி, நாம் இப்போது பத்மநாத சுவாமியை பற்றி பார்த்துட்ருக்கோம். கேரளா திருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற இந்த பத்மநாப சுவாமி ஆலயம் இருக்குங்க. விஷ்ணு ஆலயம், கட்டிடக்கலையில் மிக மிக அழகான பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னு கூட இந்த கோவிலை சொல்லலாம். அந்த அளவுக்கு மர்மமான விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கோவில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்த விஷயந்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் 6 பெட்டகங்கள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டகங்கள் மந்திர சக்தியால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்லப்படுது. அதாவது திருப்பதிக்கு சமமாக இந்த கோவிலில் மிகவும் பணக்கார கோவிலாக இந்த ஆலயம் கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மூடப்பட்டிருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன? இந்த பெட்டகங்களில் திருப்பதியை மிஞ்சும் அளவிற்கு கூட பொக்கிஷம் இருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிய வந்திருக்கு. பத்மநாத சுவாமி ஆலயம் இந்த உலகிலேயே ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஆலயம் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கிய காரணமாக பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் செலுத்தப்படக்கூடிய நன்கொடைகள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயமும் இருக்குது. இந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தை பார்க்கும் பொழுதே அவ்வளவு பிரம்மாண்டமானதாகவும் அந்த கேரளாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயமாகவும் இந்த கோவில் இருக்கும். இதனுடைய கட்டிடக்கலை நுணுக்கங்கள் கேரளா மற்றும் அண்டை மாநிலங்களில் கட்டிடக்கலை நுணுக்கங்களையும் சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்திற்கு இந்த கோவிலின் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு. திரு அனந்தபுரம் என்பது தான் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்தம் என்பது பத்மநாத சுவாமி ஆலயத்தில் விற்றிருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை குறிக்குது. எனவே கேரளா தலைநகரான திருவனந்தபுரம் என்பது பெருமாளினுடைய மற்றொரு அவதாரமாக அனந்த பத்மநாபன் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது. இந்த கோவிலில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா 6 பெட்டகங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 6 பெட்டகங்கள் இருக்குது. ஆனால் புராணங்களின்படி, கோவிலில் வரலாற்று கதைகளின்படி இவை அனைத்துமே ஒரு சாபம் பெற்றிருக்கிறது என்றும், எனவே கோவிலினுடைய பொக்கிஷங்கள் அனைத்துமே வெவ்வேறு பெட்டகங்களில் தனித்தனியாக பூட்டப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறாங்க. இந்த கோவில் பற்றியும் இதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த கோவில் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சில பேர் பத்மநாத சுவாமி ஆலயம் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அமைப்பு 18ஆம் நூற்றாண்டில்
திருவிதாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்மனால் கட்டப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. தற்போது திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய வம்சத்தினர் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி அதன் மூலயமா இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தாங்க என்று சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குது. மர்மத்துக்கு பெயர் போன கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மர்மத்துக்கு பெயர் பெற்ற இந்த பத்மநாத சுவாமி ஆலயத்தில் தற்போது 6 பெட்டகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மர்மமான பொக்கிஷங்கள் பற்றி இன்னும் ஆய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கான். 10 ஆண்டுகளுக்கு முன்பே இது பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது என்றும் கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடினமான இரும்பால் செய்யப்பட்டு இருக்கிறது மற்றும் இது திறப்பதற்கு ரொம்பவே கடினமானதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. இந்த அறைகள் ஒவ்வொன்றும் ஆங்கில எழுத்துக்களின்படி A முதல் F வரை பெயரிடப்பட்டிருக்குங்க. இந்த அறைக்குள்ள நுழைவது மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய விஷயமாகவே சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சவால்களை தாண்டியும் இதற்கான ஆய்வுகள் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கு ஒரு குழுவினர் சளைக்காமல் தேடியதன் விளைவாக தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் மட்டும் இல்லாமல் கடவுளினுடைய சிலைகள், விலை உயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் ஆகியவை எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தோராயமாக பார்க்க போனாலே இது பல லட்சம் கோடிகளை கொண்டு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பீத் பெட்டகம் என்னும் திறக்கப்படவில்லையா? யாராவது இந்த பெட்டகத்தை திறக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பெட்டகங்களில் 2ஆம் அறை பத்மநாத சுவாமிக்கு மிகவும் நெருக்கமானது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த பெட்டகங்களை மந்திர சக்தியால் தான் பாதுகாக்கிறதோ என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த கோவிலில் மர்மத்தை கண்டறிய வேண்டும் எனவும் நிறைய பேர் இதற்கு முயற்சி செய்திருக்காங்க. அமானுஷ்யம் மற்றும் மந்திர சக்தியால் பாதுகாக்கப்படக்கூடிய 2ஆம் பெட்டகம் சர்ப்பங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய மந்திர சக்தியால் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னும் நம்பப்படுதுங்க. பல்வேறு விலங்குகள் மற்றும் பறவைகள் இந்த பெட்டகத்துக்கு பாதுகாவலாக இருந்து வருவதால் யார் அதை திறக்க அல்லது உடைக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னா மனிதர்களால் அப்படின்னு பார்க்கும்போது அது சரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் விலங்குகள் மற்றும் பறவைகளால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுவும் பல நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் கோவிலினுடைய நிர்வாகிகள் இதை திறக்க முயற்சி செய்தாங்களாம். அப்போது அச்சுறுத்தக்கூடிய வகையில் அலைகளுடைய சத்தமும் மர்மமான ஓசைகளையும் கேட்டாங்களாம். அதனால் அவர்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திறக்காமல் வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 1930ஆம் ஆண்டில் 2ஆம் பெட்டகத்தை திறக்க முயற்சி செய்த போது அங்கு சர்ப்பங்கள் தாக்கியதாகவும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பண்டைய காலத்தில் இந்த அறைக்கு சித்தர்கள் மந்திர பூட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த அறையை திறக்கவே முடியாதபடி நாக மந்திரம் கூறி இவை பூட்டப்பட்டிருக்கிறதாம். கருட மந்திரத்தை மிக துல்லியமாக கூறக்கூடிய ஒரு நபரால் மட்டுமே இதை திறக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, பல 1000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஆலயத்தில் இன்னமும் இந்த மர்மம் நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் மிக பெரும் ஆச்சரியங்களில் ஒன்று என்று சொல்லலாங்க. அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 130 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த இந்த அறைகள் உட்பட இந்த பெட்டிகளை திறக்க நிறைய பேர் போராடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அது இன்றைக்கும் நடக்கலை. திறந்த அந்த பெட்டியில் நிறைய விஷயங்கள், அதாவது திறந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புதியலாகவே கிடைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். 1870ஆம் ஆண்டு முதல் திருவிதாங்கூர் அரச பரம்பரையின் குடும்ப உறுப்பினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் இன்றைக்கும் இதை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த கோவில் பற்றிய மர்மங்கள் இன்றைக்கும் பெரும் விதத்தில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேரளாவுக்கு போயிருக்கீங்க, இந்த பத்மநாத சுவாமியை பார்த்துருக்கீங்க, இங்கு சென்று வழிபட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
ஏன்னா நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பத்மநாத சுவாமியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.